பாத்தியா இப்படிதான் ஆடணும். ஓகே இங்க வா. நல்லா ஆடணும். டேய் நீ பால் போடுறா. மம்மி எனக்கு பசிக்குது. என்ன மேடம் இவன் வந்ததுல இருந்து சாப்பிட்டுட்டே இருக்கான். அவன் வயிறு என்ன வெறும் முட்டையா அரிசி முட்டையா? சரி விடுங்க, இன்னைக்கு பிராக்டிஸ் முடிஞ்சது, கிளம்புங்க. நாளைக்கு வந்துருங்க. டேய் பேட் குடுறா. நாளைக்கு வரும்போது யூனிஃபார்மோட வர சொல்லுங்க. ஹலோ ஹலோ சார், நான் ரியல் எஸ்டேட் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன் சார். நான் ஏஜென்ட் தான் பேசுறேன். சொல்லுமா. லாட்ஸ் இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? என்கிட்ட பாலிசி இருக்கு, வாங்கிக்கிறியா? லாட்ஸ்க்கு பாலிசியா? பாலிசி தான். அதாமா, இப்போ உங்ககிட்ட பிளாட் வாங்குறவங்க எத்தனை நாள் உயிரோட இருப்பாங்க? ஆனா ஒருவேளை வாங்கினவொன்னே போய் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்க, சுடுகாடு போறதுக்குள்ள பணம் வந்துடும். இந்த பக்கம் பிளாட் வித்த மாதிரி இருக்கும், பணமும் வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பாலிசில நாங்க பண்றது இல்ல சார். அப்புறம் எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ண? போன போய் மரியாதையா. ஏய் வா போலாம். பாலிசி போடுறதுக்கு பணம் இல்லையா, பிளாட் வாங்கணுமா? என்ன கிளாட்டு சொல்றேன், நீ வா. ஏறு. ஹைதராபாத்துக்கு போய் இந்த கிரிக்கெட் பிராக்டிஸை வச்சுக்கலாம்ல? இல்லடா, இந்த யானம்ல தான் நிறைய முக்கியமான வேலை எல்லாம் இருக்கும். அப்படி என்ன வேலை? சொல்றேன். இப்ப சொல்லலாம்ல? சொல்றேன் இல்லடா. டேய் நிறுத்துடா. ஏய் நிறுத்துடா. நிறுத்து. எதுக்குடா? இங்க இரு. என்ன இவனுங்க இங்க வண்டி நிறுத்துறானுங்க? யோ, இங்க யூரின் பாஸ் பண்ணா காலனிக்காரங்க புடிச்சிடுவாங்கயா. ஐயா வேணாம்பா, எங்கதான் நாங்களே பிடிச்சுக்கிறோம். நீ பா. இந்த தடவை ஹைதராபாத்துக்கு ஒழுங்கா லோடு போகலன்னா ஒவ்வொரு தவணையும் வச்சு செஞ்சிருவேன். போ. சரிங்கண்ணா. யாராவ? அதான் இந்த மீன் வியாபாரி கிருஷ்ணா. மீன் விற்கிறானா, டாக்ஸ் கட்ட சொன்னா ரொம்ப ஓவரா பேசுறானா இவன். என்னன்னு கேளுங்கண்ணா. ஏன்டா அப்படி பண்ண? எங்க அண்ணனை பத்தி தெரியும்ல. சத்தடா மாவன. அண்ணா இவன் தான் நான் டாக்ஸ் கட்டினா ஓவரா பேசுறானா? என்னடா டாக்ஸ் கட்டணும்னு சொன்னா கட்ட மாட்டியா? உயிரோட வாழணும்னு ஆசை இல்ல? உனக்கு எதுக்கு டாக்ஸ் கட்டணும்? எங்க உழைப்புல கை வச்சா அந்த கடவுள் உன்னை மன்னிக்க மாட்டாரா? என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா தண்டிக்கப்படுவ. கடவுளா? இங்க கடவுளுக்கு கூட தேங்காய் ரேட்டே நான் தான்டா பிக்ஸ் பண்ணுவேன். அந்த கடவுளுக்கு வர்ற காணிக்க கூட என் வீட்டுக்கு தான் வரணும். இங்க கடவுள் கூட என் பார்வையில தாண்டா இருக்கணும். நீதான் ரொம்ப நல்லவனாச்சே. கடவுள் உனக்கு எல்லாமே நல்லது தானே பண்ணுவாரு. இப்ப நான் உன்னை கொல்றேன். எந்த கடவுள் வந்து உன்னை காப்பாத்துறாருன்னு பார்க்கலாம். டேய் பசவா. வாங்கடா. மாமா, நீ என்ன விட்டுட்டு வந்தா நான் வரமாட்டேன்னுச்சியா? நீ என்னடா இங்க? இது என்ன கெட்டப்பு? வெளியில எல்லாம் கரோனாவா இருக்கு மாமா. கரோனா வந்து எங்கேயோ போயிடும்னு இந்த கெட்டப்ல இருக்க மாமா. கரோனாவது கிரணாவது இவன் ஒருத்தன். நீ அப்படியே தாண்டா போற. கரோனா வந்து நீ போய் சேரணும். அப்புறம் நான் தாண்டா இந்த ஊருக்கு இவனுக்கு கரோனாவை கொடுத்து சீக்கிரம் தூக்கிடு கடவுளே. அந்த வரட்டி மூஞ்சி வச்சு சிரிச்சது போதும். போய் அந்த டிஎஸ்பி அசோக்கு ஃபோன் பண்ணு. சரி.